இன்னைக்கு நம்ம எபிசோட் 4 ஆஃப் சர்வைவல் சீரீஸில் தான் இருக்கோம். இன்னைக்கு என்னோட மெயின் கோல்ஸ் என்னன்னா, ஒரு ஃபுட் ஃபார்ம் கட்டணும். இட் இன்க்ளூட்ஸ் வீட் ஃபார்ம், கவ் ஃபார்ம் அண்ட் ஷீப் ஃபார்ம். நான் வந்து அந்த வீட் ஃபார்ம் எதுக்காக கட்டுறேன்னா, என்னோட அனிமல்ஸ்லாம் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் திங் என்னென்னா, என்னோட அண்ணன் வந்து என் கூட விளாட போவான். அவன் வந்து எனக்கு அந்த ஃபுட் ஃபார்ம் வந்து கட்ட ஹெல்ப் பண்ண போவான். ஸோ இப்போ வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து வந்துட்டு எந்த ஆர்வமும் இருக்காதுன்னு எனக்கே தெரியும். ஏன்னா இப்போ தான் வந்து நீ இந்த வேர்ல்டுக்குள்ளேயே ஸ்பான் ஆகுது. இப்போ வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, நீ வந்து கொஞ்சம் கியர் அப் ஆகிட்டு எனக்காக வந்து உட் கலெக்ட் பண்ண போகிறேன். அந்த ஃபென்ஸு அப்புறம் ஃபென்ஸ் கேட்ஸ்க்காக உனக்கு ஆக்ஸ் வேணுன்னா வந்து என்னோடய செஸ்ட்டில் இருக்க எடுத்துக்கோ. ஓகே, இப்போ வந்து அவன் உட் கலெக்ட் பண்ணுற அந்த டைமில் வந்து நான் போயிட்டு இது ஃபார்ம்லேண்டுக்காக ஹோ வந்து நான் சேர்ப்பேன். உடன் ஹோ தான் வந்து சேர்ப்பேன். ஏன்னா இப்போ என்கிட்ட ஸ்டோன் இல்லை. உடன் ஹோ செய்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 உடன் ஹோவாக வந்து சேர்ப்பேன் கைஸ். மைட்டி நைட், டு யூ காப்பி? எனக்கு அயன் வேணும், நான் உள்ளே இருந்து எடுத்துக்கிறேன் டூல் செய்கிறதுக்காக. ஓகே கேஸ் தி கிரேட், அது என்னோடய ஃபர்னஸில் தான் இருக்குது, நீ எடுத்துக்கோ. ஓகே கைஸ், இந்த இடத்துல தான் வந்து என்னோடய ஃபார்மை வந்து நான் அமைக்க போகிறேன். ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொடுக்காது. அதனால தான் இந்த ஃபார்ம் வந்து நான் ஒரு ப்ராப்பரான ஷேப்பில் இருக்க போகிறதில்ல. நான் வந்து ஒவ்வொரு எபிசோடுக்கும் இந்த ஃபார்மை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து நம்ம அனிமல் ஃபார்ம் வந்து கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதை ஃபீட் பண்ணுறதுக்காக வீட் வந்து இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து இந்த வீட் ஃபார்மை வந்து பெருசுப்படுத்திகிட்டே தாங்க இருக்க போகிறேன். சீட்ஸ்லாம் பிளான் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அண்ணன் இப்படி வந்து நின்றுட்டுருந்தான். ஏன்னு கேட்டால் எது அயன் டூல் செஞ்சு தடான்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபர்னஸில் இருந்து அயன்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு போனேன். அப்போ பார்த்தா என்கிட்ட ஸ்டிக்ஸ் இல்லை. சரி அவன்கிட்ட ஸ்டிக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்டிக்ஸ் கேட்டேன். அவன் வந்து ஒத்தையாக கொடுத்தான். சரி பரவாயில்லன்னு நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம செஞ்ச அயன் டூல்ஸ்லாம் வந்து அண்ணன்ட்ட கொடுத்துர்லாம் அப்படின்னு நினைக்கும் போது என்கிட்ட 99 இங்கட்ஸ் வந்து மிச்சம் இருந்ததை வந்து நான் அப்போ தான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அவன் வந்து ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து அவனை வந்து அயன் ஆர்மர் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்க கேஸ். ஓகே, அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஏதாச்சும் ரைட் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவனை போயிட்டு புல்லு பிடுங்க வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து அவனை வந்து புல்லு பிடுங்க சொல்கிற அந்த டைமில் வந்து நான் அவனுக்கு ஆர்மர் செஞ்சு அவனை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த தாட் வந்து அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சா ஆகலையா அப்படின்னு நீங்களே வந்து பொறுத்து இருந்து பாருங்க கைஸ். நேனே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ண்ணே. என்ன சர்ப்ரைஸ்? நீ வந்து நான் வந்து ஒரு பிளான் போட்டேன். நீ வந்து புல்லு பிடுங்க அந்த கேப்பில் வந்து உனக்கு அயன் ஆர்மர் வந்து செஞ்சு கொடுக்கலான்ட்டு. எப்படி, ஹாப்பியா? இதில் என்ன ஹாப்பி இருக்குது? அயன் ஆர்மர் நானே செஞ்சுருப்பேன், நீ எனக்கு அயன் இங்கே கொடுத்ததுன்னா. ஓகே, இப்போ வந்து அப்படியே நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு வந்து பெட்டு செஞ்சுட்டேன். இப்போது அவனுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு கீழே வந்து பெட்டை போட்டு அவனை வந்து தூங்க வச்சாச்சு. ஜாம்பி பையன் வந்துட்டு இருந்தான், என்னையே அடித்து என்னை நெருப்பில் எரிய வச்சிட்டான். இப்போ வந்து அண்ணன் தான் வந்து முடிச்சு விட்டான். இப்போ வந்து நான் வீட்டெலாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த ஃபென்ஸ்லாம் கட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஆடையும் மாட்டையும் வந்து நம்ம கொண்டு வந்து போடுறது தாங்க கைஸ் பாக்கி. ஓகே, ஃபைனலாக வந்து ஒரு ஆடு வந்து மாட்டிக்கிச்சு கைஸ். ஓகே கைஸ், ஒரு ஆடு மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை வந்து உள்ளே பிடிச்சி போட்டேன். இதுக்கப்புறம் இன்னொரு ஆடு மாட்டினோம். அதே மாதிரி 2 மாடும் வந்து மாட்டினோம். இந்த ஆட்டுக்கு வந்து பேர் வந்து கண்டுபிடிக்கதான் கைஸ் நான் வந்து அந்த வீடியோவில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அது கிடைக்கவே மாட்டேன்ருச்சு. இப்போ வந்து என்னோடய அண்ணனும் என்னை பாதியிலே கழட்டி விட்டு போயிட்டான். அது கேம் விட்டு வெளியே போயிட்டான். இப்போ வந்து நான் மட்டுமே தான் தனியாக 2 மாட்டையும் வந்து பிடிச்சிட்டு வந்தேன் கைஸ். அந்த மாட்டை பிடிச்சி போட்டது தான் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாட்டை பீட் பண்ணிட்டு இந்த ஆட்டை தேடுறதுல எனக்கு அப்படி ஒரு தலைவலியே வந்துச்சு கைஸ். அது அவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பக்கம் தேடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடே மாட்டுச்சு. ஆடே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த ஆட்டையும் பீட் பண்ணி முடிச்சுட்டு சரி இந்த வீடியோ முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.